பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெங்காலி ஃபேமஸ் ஸ்வீட் ராஜ்போக் ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கேசர் ரசகுல்லான்னு சொல்லுவாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு பண்ணுற ஒரு ரிச்சான ரசகுல்லா. இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை பழ சாறை தண்ணியில் கலந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலோட சேர்த்து பாலை திரிச்சுக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பாலோட சேர்க்கணும். இப்போ நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம் இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இதை ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. இதை வடிச்சிட்டு இதோட தண்ணி எல்லாத்தையும் நல்லா உங்கள் கையை வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி இதை நல்லா அலசிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எலுமிச்சை சாரோட புளிப்புத்தன்மை இதில் இருந்துச்சுன்னா அது தண்ணியோட போயிடும். இது திரும்பவும் நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துட்டு உங்கள் வீட்டில் கொஞ்சம் உயரமான இடத்துல கட்டி ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே தொங்க விட்டுக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. சர்க்கரை தண்ணியோட நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து உங்கள் கைகளால் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டான ரசகுல்லா கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் 10லிருந்து 15 நிமிஷமாவது நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் பிசையும் போது கொஞ்சம் உங்கள் கைகளில் பன்னீரெல்லாம் ஒட்டிட்டு வரும். கடைசி இந்த பன்னீரெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளில் கொஞ்சம் எண்ணெயாக தெரியும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ரொம்ப சாஃப்டான மாவாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து உங்கள் கையில் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அது மேலே எதுவும் வெடிப்புகள் இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தட்டையாக்கிட்டு இதோட நடுபாகத்தில் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் வச்சு திரும்பவும் இதை மூடி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டும் போது மேலே வெடிப்புகள் ஏதும் இல்லாத உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சிருச்சு. இதோட 3 ஏலக்காய்கள் தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் உருட்டி வச்ச ரசகுல்லாக்களை மெதுவாக ஒன்றொன்னா இது உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ரசகுல்லாக்கள் எல்லாம் நல்லா டபுள் சைஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 6லிருந்து 7 மணி நேரம் இதை சுகர் சிரப்லேயே நல்லா ஊற விட்டுட்டு அப்புறமா பரிமாறுங்க. சுவையான ரொம்ப ரிச்சான ராஜ்போக் ரசகுல்லா தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.